கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு அவர் தரிசனமாகி அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் பரலோகத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சர்வ லோகத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பூமியில எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அந்த அதிகாரத்தை தன் சீசர்களுக்கு அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கொடுத்தார். அந்த அதிகாரம் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் பெற்றவர் தேவாதி தேவன் ஒருவர் தான். ஒருவன் இந்த பூமியை ஆளும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த குறிப்பிட்ட நாள் தான் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கும். ராஜாவுக்கு என்ன, ஒரு எம்எல்ஏக்கு, கவுன்சிலருக்கு, அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான். ஆனால் சர்வலோகத்தில் படைத்த வானத்தை பூமி படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வானத்துக்கும் அதிகாரம், பூமிக்கும் அதிகாரம், பரலோகத்துக்கும் அதிகாரம், எல்லா அதிகாரமும் அவர் தான் இருக்கு. அப்போ இந்த அதிகாரத்தை என்ன தான் விட்டு போகும்போது இந்த சீசர்கள்ட்ட அவர் சொல்லுகிறார், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டுன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரே ஒரு தேவனும் ஒரே ஒரு கர்த்தரும் தான் இந்த பைபிள் சொல்லுகிறது. பாக்கியெல்லாம் மனுஷன் உண்டாக்கப்பட்டது. அவனுக்கு அதிகாரம் என்ன, ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதிகாரம் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஏரியாக்கள், இப்போ எத்தனையோ நாடு இருக்கிறது, 276 நாடு, எவ்வளவு நாடு இருக்கிறது. அந்தந்த நாட்டுக்காரருக்கு அந்தந்த தளபதி அவனுக்கு அதிகாரம் இருக்கும். ஆனால் நம்முடைய உங்களை என்னை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, பூமிக்கும் அதிகாரம். இந்த பூமியை என்ன பண்ணுறது, பூமியை ஆற்றுறது அவர் அதிகாரம் தான், பூமியை நிலை நிற்கிறது அவர் அதிகாரத்தில் நிலை நிற்கி, வானத்தையும் அவர் தான் அதிகாரம் இருக்கிறது, பரலோகத்திலும் அதிகாரம் இருக்கிறது. அதனால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, அவர் அதிகாரத்துக்குரியவர். வானத்துக்கு ஒரு அதிகாரம், பூமிக்கு ஒரு அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. அப்போ அவர் இல்லாமல் ஒரு அதிகாரம் இல்லை. இந்த பூமி அவர் வார்த்தையினால நிற்கிது, என்ன பண்ணுது, சுரண்டு அப்படி சுரண்டு நடு இதில் நிற்கிது. வேதத்தில் பார்க்குறோம், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே போல் உங்களுக்கு நான் அதிகாரத்தை தாங்க, உலகமுங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுக்குறான், அதிகாரங்களை கொடுக்குறான். உலகமுங்கும் போய் நான் உங்களுக்கு கொடுக்குற அதிகாரம், நீங்க உலகமுங்கும் போய் சர்வ வேதம் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்லி அதிகாரம் கொடுக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இந்த சுவிசேஷத்தை அதிகாரம் கொடுத்தவர் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தடை நிறுத்தத்துக்கு எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த அதிகாரியாலும் முடியாது, எந்த தலைவனாலும் முடியாது. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவருடைய சொன்ன அந்த வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை யாராலும் தடை பண்ண முடியாது. அதனால நீ தடை பண்ண நினைச்சாயானா தேவன் உன்னை தொடுவா, தேவன் உன்னை தொடுவா, உன் குடும்பத்தை தொடுவா, உன் தொழிலை தொடுவா, உன் பதவியை தொடுவா. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறோம். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரம், அவர் கொடுத்த அதிகாரம். அதனால இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? எதிர்த்து நிற்காதே. அவருடைய அதிகாரத்துக்கு நீ எதிர்த்து நிற்பாயானால் அழிந்து போவாய். மனம் திரும்பு. வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம் படைத்தவர் என் தேவன் அந்த அதிகாரத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அது நல்லதை செய்க. தேவன் சொன்னதை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த அதிகாரம் உனக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை மூடி மறைக்காதே. வார்த்தை கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரி, ஊழியக்காரனே, யாராக இருந்தாலும் சரி, அவர் அதிகாரம் படைத்தவர். அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. அதிகாரம் உனக்கு சொல்ல அதிகாரம் இருந்தா அதை பயன்படுத்து. எதிர்த்து நிலை, சத்துருக்கு எதிர்த்து நிலை, பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா. அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, சர்வலோகத்தை படைத்தவரே, அந்த அதிகாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னவரே, அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த கருவி செய்கிறாங்க. இரக்கம் பாராட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.
காட் பிளஸ் யூ. தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. மனுஷனுக்கு பயப்படாதுங்க. நிச்சயம் தேவன் கிருபை செய்வார். ஆமென், ஆமென்.